வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்த்திபி வீர். இன்றைக்கி நான் ஒரு புது வீடியோவில் தான் வந்திருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுனா, தக்காஷி நிஞ்சா சாமுராய் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பிளே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த கேமோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும். இந்த கேமோட ஸ்டோரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்ட்டுனா, செத்துட்டானே தக்காஷி நிஞ்சா சாமுராய் அப்படின்ற ஒருத்தர், அவருக்கான துரோகி, அவருக்கு துரோகம் பண்ணவனை தேடி போயிட்டுருக்கு. இந்த கதை தான் இந்த படமே, இந்த கேமே படம்னு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட கேமு பிளாக் மைண்ட் ஊகாங் ஸ்டைல்லே தான் இருக்கும். கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் கேம் பிளே செம்மையாக இருக்கும். டைம் கிடச்சா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மொபைல்லே விளாட்லாம், நீங்கள் மொபைல் கேமுக்கு வந்துடுச்சு இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் நம்ம இப்போ 2வது தடவையாக ட்ரை பண்ண போகிறோம். இது ஏற்கனவே நான் கேம் விளாண்டு வச்சிட்டேன், எடிட்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க கேம்குள்ளே போயிடலாம். அது ஏற்கனவே போயாச்சு. சூப்பர். ஓகே, நம்ம ஓனாக இருக்குது. நம்ம தக்காஷி நிஞ்சா சாமுராயை பற்றி உங்களுக்கு தெரியணும், அதாவது தக்காஷியை பற்றி தெரியணும் அப்படின்ட்டுனா முந்தைய வீடியோ பார்த்துட்டு வாங்க, செம்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட பிளாக் மைத் ஊகாங் ஸ்டைல்லே இந்த கேம் பண்ணியிருப்பாங்க. கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. இது இப்போ ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேம் மாரி தான் இருக்கும் கிராஃபிக்ஸு. ஆனால் ஸ்டோரி வைஸாகவும் சரி, கேம் ப்ளே வைஸாகவும் சரி, கிட்டத்தட்ட பிசி கேமுக்கு இணையாக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது பிசி கேம் தான், அதுக்கப்புறம் தான் மொபைலுக்கு மாற்றினாங்களாம். ஓகே. பவரை பார்த்தீங்களா மனுஷனுக்கு. நம்ம தான் இப்போ தக்காஷி. சூப்பர். பார்த்து சூப்பர். எப்படி எங்ககிட்டே வா, சாவுங்கடா, நானே பெரிய ஆள். ஓகே, அப்படியே போகலாம். இங்கே இது உடைச்சா என்னமோ கிடைக்குதுங்க, ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரில. கண்டிப்பாக தேவையில்லாமலாம் இருக்காது, தேவைக்கு தான் வச்சுருப்பானுங்க. இன்றைக்கான வீடியோவில் ஒரே ஒரு பாஸ் ஃபைட்டை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கிளம்பிடலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவே ஏகப்பட்ட இதே எடுத்து போட்டோம், பட்டு முந்தைய வீடியோ சரியாக வியூஸ் போகாத காரணத்தினால தான் இதை கொஞ்ச நாளைக்கு நான் போடலை. ஆக்சுவலாக அந்த கேம்லேயே ஒரு லைக் டார்கெட் சொல்லியிருக்கேன், 100 அப்படி சொல்லிட்டு. எவனுமே அந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலை. அப்புறம் எப்படி, யாருமே லைக் பண்ணலைன்னா? ஆனால் நம்ம அதுக்குன்னு சொல்கிற வார்த்தையை காப்பாற்ற முடியாதுல்ல. எனக்கு கேமுக்கு போடுறதுக்கு கண்டென்ட் வேணும், அந்த கண்டென்ட் இந்த கேம் தான் கொடுக்குது, என்ன பண்ணுறது. அதனால தான். ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. கிராஃபிக்ஸை மட்டும் பார்த்து விட்டுறாதீங்க. பார்த்தீங்களா எப்படி பள்ளி ஓடுது. அசாசினேஷன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஸ்டெல்த் அட்டாக், ஆனால் இது ஸ்டெல்த்தே இல்லை தெரியுமா. ஒருத்தனை குத்தும் போது அங்கே இருக்கிறவங்க அழகாக பார்க்க மாட்டானுங்க, ஏன்னா இவனுங்களுக்கு அறிவே கிடையாது. பின்னாடி தான் உன்னை குத்திட்டு இருக்கேன், அது கதற சத்தம் நம்மளுக்கே நல்லது கேட்குது, ஆனால் இவனுக்கு கேட்கவே இல்லையா. தேவையில்லாமல் ஆனால் கொடூரமாக கொள்றாருங்க நம்ம தக்காஷி. எதுக்கு ப்ரோ அந்த பள்ளியெல்லாம் கொள்கிற அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்வாடுக்கு பவர் ஏற்றத்துக்கு. அங்கே பார்த்தீங்களா கத்திக்கு பவர் ஏறிச்சு ரெட் கலரில். இது முந்தைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காம வந்தீங்கன்னா இந்த கேம் பிளே உங்களுக்கு எதுவுமே புரியாது. பார்த்தீங்களா, இதெல்லாம் கொண்டா கத்திக்கு பவர் கிடைக்கும், ரெட் கலரில் பவர் கிடைக்குது பார்த்தீங்களா. இது பாஸ் ஃபைட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. இதை லிவரை பிடிச்சி இழுத்தா ஏதாவது வரும், கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணணும். எது திறக்க போகுதுன்னு தெரியலையே. இது நம்ம முந்தைய வீடியோலேயே இதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போல இருக்குது. இதேமாரி இன்னொன்று, அது வேறு இடம். ஓகே, வேகமாக போகலாம். இங்கே என்னமோ இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம். கேம் பிளே போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏகப்பட்ட பாஸுங்களாம் வராங்க. ஓகே, இங்கே உள்ளே போனால் ஒரு சிட்டியே இருக்குங்க, ஒரு நகரமே இருக்குது. ஆனால் நகரத்தில் யாருமே இல்லை. என்னடா இது அதிர்ச்சியம். இங்கே ஒரு பெல் இருக்குது, இந்த பெல்லில் உட்காந்து நம்ம இது எதுக்கு ப்ரோ பண்ணுறேன்னா, பிளாக் மைத் ஊகாங் கேம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே அவங்க
மெடிடேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த் எல்லாமே வரும்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். இதுக்குன்னு இந்த பிளாக் மித் ஊக்காங்கோட இன்ஸ்பிரேஷனாக எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்த கேம் கொஞ்சம் பழசு மாரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஆனால் எந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியல. ஏதோ சும்மா அட்டைப்பெட்டி போட்டு ஒட்டி வச்சுருக்கானுங்க உள்ள இருக்குது. இது பழைய கேம் தானே, அதுவும் இல்லாமல் மொபைலுக்கு வந்துடுச்சு. இதேமாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிசி கேம்லாம் மொபைலுக்கு வந்திருக்கு அப்படி சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேம் தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்ட்டுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இங்கே ஒரு பாஸ் ஃபைட் இருக்குது. இவன் பாஸா? இவனை பார்த்தா பாஸ் மாரியே தெரியல. இவனுக்கு என்ன பவர்? பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தலைவர் பயங்கரமான பஞ்சில் லைக் பேசிக்கிட்டு ஆக்ஷனில் இறங்கிட்டாரு. நான் பேசுகிறவன் மட்டும் இல்லைடா, செய்கிறவன், அதாவது ஃபைட்டிங். ஏன் நம்மளை விட எட்டை இருக்கும்போது சின்னதாக இருந்தாங்க, கிட்ட வந்தால் கிட்டத்தட்ட 7-8 அடி கிட்ட இருப்பான் போல இருக்குது. நம்மளே 6 அடி, அவன் 7-8 அடி கிட்ட இருப்பான் போல இருக்குது. ஏய், அவன் முடிச்சிட்டேன். என்ன பாஸ் ஃபைட்டுன்னு நினச்சேன், இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு. டேய், நான் உன்னை என்னமோ நினச்சிட்டு இருந்தேன்டா. சரி விடுங்க, அவன் ஏதோ ஒரு டம்மி பீஸுக்குள்ளே நம்ம சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டோமே நம்ம டைமை. நம்மளாம் எடுத்தோன்னே பாஸ் ஃபைட்டு தான். ஓகே, ஓ இந்த இடம் அன்லாக் ஆயிடுச்சு. ஓகே, இவன்கிட்டேருந்து ஏதாவது கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். எடுக்க முடியல. சரி வாங்க போகலாம். இங்கே என்னமோ இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிட்டோம் போல இருக்கு. ஐயோ கதவு, இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே. என்ன இடம் இது? ஓ இது சரியா? ஏய் யார் இது? இதுதாங்க உண்மையான பாஸ் ஃபைட்டு. செம்மையாக இருக்குது. நம்ம தலைவர் தக்காஷி பயங்கரமாக டைலாக் பேசுகிறாரு. ஓகே, இப்போ ஆக்ஷனில் இறங்கிட்டு அவள் எழுத்த பாருங்கள், என்னமோ பண்ணுறாங்க. இவளோட பவர்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இவளை வீழ்த்துறது ரொம்ப ஈஸிங்க. என்னடா அங்கே போயிட்ட? ஏய் தாண்டி போக முடியல. எங்க அவள் நம்ம நல்லா ஏமாத்திட்டா. இதை தாண்டி நம்மளால போக முடியல. இதை தாண்டி போக முடியல. எப்போ அவரை கொல்லுவேன் நானே? ஏங்க இது ஏதோ செவரு கட்டி விட்டாங்க, அதை தாண்டி அவள் போயிட்டா, என்னால் போக முடியல. இது அவள் பவர் கிடையாது, கேமோட கிளிச் ஆயிடுச்சோ தெரியலையே. இப்போ எப்படி நான் அவளை கொல்லுவேன்? என்ன பண்ணுறது? அவள் பவர் விட்றா, இதோ நான் பவர் விட்டா அவர் எட்ட போயிடுறா. இதோ அங்கேருந்து நம்ம பவர் யூஸ் பண்ணுறா. அவளுக்கும் எதுவும் ஆகாது, எனக்கும் எதுவும் ஆகாது. ஏன்னா நடுவில் தான் இது இருக்குல்ல. இங்கே ஏதாவது அவளை கொல்றதுக்கு ஏதாவது ஆயுதம் கச்சா நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லை. நான் எப்படி அவளை கொல்லுவேன்? நல்லா மாட்டிக்கிட்டேன் போங்க. செத்தாதான் முடியும். ஏன்னா வந்து நான் அவளை அடிக்கலான்னு போகிறதுக்குள்ளே அவள் பின்னாடி போய் அந்த இதுக்கு பின்னாடி போயிட்டா. அதை தாண்டி நம்மளால போக முடியல. இப்போ இவளை கொன்னாதான் இந்த லெவலை அன்லாக் ஆகி நம்ம அந்த பட்டு போக முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா அவள் அந்த பட்டில் இருக்கா. எப்படி கொள்வது? நல்லா வசமாக வந்து சிக்கிக்கிட்டோம். நம்ம செத்தாதான் திரும்ப வரணும். ஆனால் எனக்கு என்ன பயம்னா, செத்தா இப்போ நான் கொன்னல அவனுங்களாம் திரும்ப வந்துடுவானுங்களோன்ற பயம். ஓகே முடியாது. ஓகே, நம்ம அகெயின் வந்திருக்கோம். எல்லாருமே திரும்ப வந்துட்டானுங்க. நம்ம அகெயின் இவங்க எல்லாரையும் வீழ்த்திட்டு அவகிட்ட போக போகிறோம். இந்த தடவை நம்ம உஷாராக இருக்க போகிறோம். அவளை அந்த பட்டு போகவே விடக்கூடாது. டே, நான் போன வாட்டி அவனை ஈஸியாக கொண்டுட்டேன், இந்த வாட்டி அவன் என்ன ஈஸியாக கொண்டுட்டான். ஓ இஸ் பாசிபிள். நான் வீக் ஆகிட்டேன்னா அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டானா தெரியலையே. ஓகே, நம்ம திரும்ப வந்திருக்கோம். அவன் நம்ம கொண்டுட்டான்ல, திரும்ப வந்திருக்கோம். திரும்ப அகெயின் நம்ம எல்லாருக்கூடையும் ஃபைட் பண்ணிவிட்டு அவனை வீழ்த்திட்டு அவளை பார்க்க போகிறோம். போன வாட்டி என்ன ஈஸியாக கொள்ற, இந்த வாட்டி திரும்ப என் கையில் சாவடா. இராஸ் டே, அவன் பவர். இந்த வாட்டி நான் அவனை கொள்றேன். சாவு சாவு சாவு. எப்படி? நான்லாம் ரியல் சாம்பரா, என்கிட்ட விளையாடாத. முதல் தடவை நான் அவனை கொண்டேன், 2வது தடவை அவன் கொண்டான், அதுக்கப்புறம் நான் கொண்டேன். இப்போ திரும்ப செத்துட்டு வந்தால் திரும்ப என்னை கொள்ளுவானோ தெரியலையே. ஆனால் இந்த தடவை இவகிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும். அவளை அந்த போட்டு போவே விடக்கூடாது. இந்த தடவை அவளை போட்டு போடா பிடிச்சி உள்ளே வச்சு சாத்த போகிறேன் இன்னைக்கு. ஐயோ இவ பவர் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்க. இவ வித்தியாசமாக என்னென்னமோ பண்ணுறா. இவ பவர் என்னன்னா, அந்த வளைய மாரி சுற்றுனா இந்த நெருப்பு வலையெல்லாம் வச்சா இவங்க பாருங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணுறா. நம்ம கெஸ் பண்ண நேரத்தில் எல்லாமே பண்ணுறா. ஆனால் நம்ம யாரு? ஆர்த்தி வீரனாச்சே, அவளை குத்தி கொல்லாம விட மாட்டேன்.
அவள் பவர் யூஸ் பண்ணுற நேரமாக பார்த்து அவளை குத்தந்தோ இதான் ஈஸியாக இருக்குது. அவள் எட்ட போய் பவர் யூஸ் பண்ணுவாள். அப்போ அவளை அடித்தோன்னா அவள் பவர் வராது. இதோ இப்படி இப்போ அவளை அட்டாக் பண்ணணும். ஸோ இப்போ தான் அவளோட ஹெல்த் இதுதான் நம்ம ஹெல்த்தையும் குறைக்காம சொல்லிக்கிட்டே இருக்கேன், குறைச்சிட்டா. அவள் ஹெல்த்தை ஈஸியாக குறைக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடிச்சிட்றா கைப்பில்ல. ஆர்டிபி வீரனா குக்கா? நான் கேமிங்கில் மட்டும் வீரன் கிடையாதுடா, ரியலாகவே நான் வீரன்டா. டேய் டேய் இருங்கடா, பஞ்சில் டேய் ஐயோ இந்த தடவையும் நம்ம செத்துட்டோன்னா ரொம்ப பெரிய அசிங்கமாயிருமே. முடியாது, என் வியூவர்ஸ் முன்னாடி நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். இந்த தடவை நான் சாகாமல் இவளை கொண்டுட்டேன் அப்படின்னா, இந்த தடவை சாகாமல் கொண்டுட்டேன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். சேலஞ்ச் பண்ணலாமா? நான் இவளை சாகாமல் கொண்டுட்டேன்னா நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். சேலஞ்சுக்கு ரெடியா? ஓகே கொண்டுங்க. எஸ், நம்மளுக்கு எல்லாரும் சேலஞ்சை நான் தேய்க்க போகிறேன். சப்ஸ்கிரைப் லைக் பட்டனில் கை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்களா? இப்போ வாங்கடா. அது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. சேலஞ்செலாம் தேய்ச்சிட்டேன். ஆர்டிபி வீரனா கொக்கா. எப்படியோ உயிரை கொடுத்து தேய்க்கிறதுன்னு வாங்கலை, அதுதான் உயிரை கொடுத்து விளையாண்டு தேய்ச்சிட்டேன். சூப்பர். யாருக்கிட்ட? சரி, ஓவர் பில்டப்லாம் வேணாம். இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிடலாம். ஆக்சுவலாக எதுவுமே இருக்காது, ஏன்னா போன தடவையே எடுத்துட்டோம்ல. போன தடவையே இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ எதுக்கு எடுக்கிறேன்னா நியூவாக ஏதாவது வச்சுருக்கானுங்களான்னு பார்க்கறதுக்கு. சரி வாங்க போகலாம். இதோ அவளை கொன்னோன்னே அன்லாக் ஆகுது பார்த்தீங்களா? போன தடவை எப்படி கஷ்டப்பட்டோம். ஸோ இதை அன்லாக் பண்ணலான்னு பார்த்தா இதை பூட்டு போட்டிருக்காங்க. ஸோ பூட்டு அது உடைச்சா நம்மளோட ஹெல்த்துக்கு குறையுது பார்த்தீங்களா? ஏங்க ஏமாத்துறாங்க. ஓகே, இப்போ நேராக போகணும். என்ன ப்ரோ, பாஸ் ஃபைட்டு முடிச்சதுக்கப்புறம் போயிடலான்னு சொன்னதில்ல அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இருங்க கொஞ்ச நேரம் கேம் பிளே காட்டிட்டு போயிடலாம். பாஸ் ஃபைட்டு முடித்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு போயிட வேண்டியதான். மூஞ்சிச்சின்னு நினைக்காதீங்க, நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். அடுத்த லெவல்னா இதோ இது என்னடா இடம், எங்கேயோ கொண்டு வந்து விட்ருக்கானுங்க. ஏதோ வில்லங்கமான இடத்துல தான் கொண்டு வந்து விட்ருப்பானுங்க கண்டிப்பாக. ஏன்னா இவனுக்கு நல்ல இடத்துல கொண்டு வர மாட்டானுங்களே. இன்னும் ஆக்சுவலாக இது நரகம்னு நினைக்கிறேன். ஏன்னா நரக நாய் இருக்கு பாருங்க, கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு. நான் ஸ்ட்ராங்கா இல்லை அது வீக்கா? அடித்த ஒரே அடியிலே செத்து போயிடுச்சு. என்னடா நாய் வளர்க்குறீங்க? ஒரே அடியில் செத்து இங்கே எவனையும் கொண்டு போட்டு வச்சுருக்கானுங்க. என்னது இது கன்ஃபார்ம் நரகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நரகத்தில் எங்கே இதுமாரி இருக்கும். ஓகே, நம்ம இங்கே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டிதான். ஓகே. என்ன வெட்ட வைங்க. இந்த இடத்துல ஒரு சில காட்சிகள்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு இந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது கூட உங்களோட லைக்ஸை பொறுத்து தான். நீங்கள் வேறு இந்தியன் பைக்ஸ் கேமை தவிர வேறு எந்த கேமையும் பார்க்க மாட்டேறீங்க, வியூஸும் ஏற மாட்டேங்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதான் வீடியோ லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஓகே கைஸ், இதோட ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய். நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல வீடியோஸ் ட்ரை பண்ணுவேன். பாய் மக்களே. ஆர்டிபி யூடியூப் சேனல்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனா அமையும். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.